மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14-17 வரை. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். 16. ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். 17. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் இயேசுநாதருடைய சீடர்கள் உபவாசிக்கிறது இல்லை இயேசுநாதர் இருக்கும்போது? அப்போ இயேசுநாதர் சொல்றாரு, 3 ஓமானம் சொல்றாரு. ஒன்று மணவாளன் ஓமானம். மாப்பிள்ளை கூட மணமகனோட தோழர்களாக இருக்கும்போது யாராவது உபவாசம் இருப்பாங்களா? நல்லா சாப்பிடுவாங்க. இயேசு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்காங்க இப்போ, அதனால உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணவாளன் எடுபடும் நாட்கள் வரும், அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார், உயிர் தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார், அப்போ உபவாசிப்பாங்க. அப்போ உபவாசித்தாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் உபவாசித்து அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்த போது என்று வாசிக்கிறோம். அதனால உபவாசம் புதிய ஏற்பாட்டிலே உண்டு, சந்தேகம் இல்லை. எப்போது உபவாசிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப. எப்படி உபவாசிக்க வேண்டும்னு அவர் மத்தேயுல சொல்லி கொடுத்தாரு. முகம் வாடலாக இருக்கக்கூடாது, வெளியே தெரியாமல் உபவாசம் இரு, எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று அந்த வசனங்கள் நமக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே எப்போது உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:17 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 16:17 எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்போது உபவாசிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசிக்க கூடாது. எதையும் காலம், அதாவது பழைய துணியோட புது துணியை இணைக்கக்கூடாது, பழைய துருத்தியில் புது ரசத்தை ஊற்றக்கூடாது. 2 3 ஓமானம் சொன்னார். எப்போது உபவாசிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் உபவாசித்தால் வேற எந்த வேலையும் செய்யாமல் ஒரு வேளை உபவாசித்தா கூட போதும். அந்த ஒரு வேளையும் வேற எந்த வேலையும் செய்யாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு வேதம் வாசித்துக்கிட்டு ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அடுத்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். அது ஒரு நேரம் உபவாசிக்கிறோமோ, ஒரு நாள் உபவாசிக்கிறோமோ. மற்ற இந்த உலக பிரகாரமான உபவாசங்களுக்கு வித்தியாசம் உண்டு. விரதம்ன்றாங்க, 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. மற்ற மார்க்கத்தார் அவங்க எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க. ரொம்ப முடியலன்னா வாய் கொப்பளிப்பாங்க, முகம் கழுவாங்க, வாய் கொப்பளிப்பாங்க. ஆனால் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் சாப்பிடலாம், விடியறதுக்கு முன்னால் சாப்பிடலாம். குறிப்பிட்ட சூரியன் அஸ்தமித்த பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க மறுபடியும் சாப்பிடலாம். ஆனாலும் கூட அந்த பகலெல்லாம் எச்சில் கூட விழுங்காமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். அப்படி உபவாசிக்க சொல்லலாம் ஆண்டவர். எப்போது உபவாசிக்க வேண்டும், பழைய துணியை புது துணியோட ஒட்டு போடாத. அதாவது ஒரு சந்தோஷமான நேரத்தில் நீ உபவாசிக்க கூடாது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஜெபத்துக்கு துணையாக உபவாசத்தை வயசு. ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். சந்தோஷமாக இருக்கும்போது உபவாசிக்க கூடாது. நான் உபவாசத்தோட ஊழியம் பண்ணால் ரொம்ப வல்லமன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், உபவாசத்தோடு தான் அவர் ஊழியம் செய்வார். அதனால் பிசாசெல்லாம் ஓடும், ஜனங்க ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அதை நான் பார்த்தேன், நானும் அதை கண்ணை மூடிட்டு பின்பற்றினேன். ஊழியம் செய்யும்போது சாப்பிட மாட்டேன், ஊழியெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடுவேன். 3 நாள் சாப்பிட மாட்டேன். அந்த 3 நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடுவேன். அப்படி இருந்து ஒரு இடத்துக்கு போய் அப்புறம் என்னோட ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். எனக்கு முதல் நாள் பேசிட்டேன், 2வது நேரம் என் வயிறு பலவீனப்பட்டு விட்டது. என்னால் போய் ஊழியம் செய்ய முடியல.
இன்னொரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், உபவாசத்தோட ஊழியம் செய்வேன்னு. அங்கே எனக்கு வாந்தி மயக்கம். எப்போது உபவாசிக்க வேணும்? ஊழியம் செய்யும்போது உபவாசிக்கக்கூடாது. ஊழியத்துக்கு செய்கிறதுக்கு முன்னால் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆயத்தமாகிட்டு ஊழியத்துக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தேவை ஏற்படும் போது ஓய்வு எடுத்துட்டு ஊழியம் செய்யணும். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் 3 உபமானங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உபவாசம் இருந்தால் என்னமோ ஆண்டவர் நம்ம வளைச்சிடலாம் ஆண்டவரை. உபவாசம் இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம் என்பது அல்ல. அது தவறான கருத்து. எப்படி உபவாசிக்கணும், எப்போது உபவாசிக்கணும் என்பதை நாம் அறிந்திருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.